வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 15 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலாக கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு. நேற்றைக்கு மாலை இரவில் பெய்த மழைப்பொழிவு. நேற்றைக்கு மாலை இரவிலே பெரும்பாலான வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை, டெல்டாவில் புதுக்கோட்டையிலும் ஆங்காங்கே தொடங்கிய மழை, இறுதியில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு எல்லையோர பகுதிகளில் நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம், சிதம்பரம், புவனகிரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். அதே போல் உள்ளே மலன்மேடு, காட்டுமன்னார் கோவில் போன்ற பகுதிகளுக்கும் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் பார்ப்போம். சென்னையிலே மழை பொழிந்திருக்கு. ஐஸ் ஹவுஸ் 31 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மேலும் மதுரை வயல், பாரிஸ் கார்னரில் லேசான மழை. அடுத்தபடியாக பல இடங்களில் மழை தகவல் கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டம் கிடைக்கப்பட்டிருக்கு. குமாரபாளையத்தில் மழை 2 சென்டிமீட்டர் மழை. திருச்செங்கோட்டிலும் மழை. அதே போல் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு மற்றும் அகரம் சீகூரில் மழை. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மற்றும் வானூர் நல்ல மழை. அரியலூர் மாவட்டம் திருமானூர் 11 மில்லிமீட்டர். மேலும் அரியலூர் தாலுகா அலுவலகம், ஜெயங்கொண்டம் மற்றும் செந்துறை, குருவாடி, டீப்பலூர் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ், மேலும் ஆண்டிமடம் இங்கெல்லாம் நல்ல மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது. ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் ஹவுஸில் மட்டும் 31 மில்லிமீட்டர் மழை பெய்ந்திருக்கு. 3 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் 15 மில்லிமீட்டரும், பாலக்கோடு 13 மில்லிமீட்டர், மேலும் நல்லாம்பள்ளி, ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி, அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் 16 மில்லிமீட்டர், நம்பியூர் 13 மில்லிமீட்டர், குண்டேரி பள்ளம் 10 மில்லிமீட்டர், கொடிவேரி 10 மில்லிமீட்டர், பவானி, சத்தியமங்கலமும் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சித்தார் 1, சிவலோகம், பாலமூர், பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை, திருப்பரப்பு, களியல், புத்தனணைக்கட்டு, சுரளக்கோடு இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் 25 மில்லிமீட்டர், பரூர் 25 மில்லிமீட்டர், தளி 20 மில்லிமீட்டர், கிளவரப்பள்ளி அணை 15 மில்லிமீட்டர், ஜம்புகுண்டப்பட்டி 12 மில்லிமீட்டர், அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் 10 மில்லிமீட்டர், மேலும் தேன்கனிக்கோட்டை, நெடுங்கல், ஊத்தங்கரை, பாம்பார் அணைக்கட்டு இங்கெல்லாம் மழைப்பொழிவு. மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைக்காரன் சத்திரம் அதாவது கொள்ளிடம் 35 மில்லிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. மணல்மேடு 31 மில்லிமீட்டர், மயிலாடுதுறையே 21 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சீர்காழி 11 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. செம்பனார் கோவில் மற்றும் தரங்கம்பாடியும் மழை. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் 20 மில்லிமீட்டர், திருச்செங்கோடு மழை, லேசான மழை திருச்செங்கோடு. பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு ஏற்கனவே சொல்லிட்டோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி 11 மில்லிமீட்டர், கந்தரவக்கோட்டை மற்றும் ஆலங்குடி லேசான மழை. புதுக்கோட்டையும் ஆவுடையார் கோயிலும் லேசான மழை பொழிவு. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, தொண்டி மழை. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு 15 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 13 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 10 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி, மேலும் ஆனைமடு அணை, கங்கவல்லி, ஆத்தூர், வாழப்பாடி மழை. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் டிபி மழை. அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு மழை. அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானியில் சாரல் மழை தான். பந்தலூர், அரிசன் மலையாளம் லிமிட்டட், மேலும் செருமுள்ளி, கூடலூர் இதெல்லாம் சாரல் மழை பொழிவு கிடைத்திருக்கு. லேசாக தான், பெரிய இல்லை. ஆனால் தென் மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது. திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான், குடவாசல், நீடாமங்கலம், மன்னார்குடியிலையும் லேசான மழை. மன்னார்குடி தெற்கு மேற்கில் கிழக்கு, மேலும் தாலுகா அலுவலகம் திருத்துறைப்பூண்டியிலும் மழை. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, காக்காச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது. மாஞ்சோலை மழை. அடுத்தபடியாக நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி 20 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் 20 மில்லிமீட்டர், நேமூர் 10 மில்லிமீட்டர், மேலும் கஞ்சனூர், செஞ்சி, அனந்தபுரம், மேலும் சூரப்பட்டு, வலவனூர், கோலியனூர், விழுப்புரம், மேலும் முகையூர், வானூர் இதெல்லாம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி லேசான மழை. இன்றைக்கு இந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதனையும் தாண்டி கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழை வாய்ப்பு தெரியுது. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் மதுரை. விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம்,
திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசியில் ஆங்காங்கே. அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகளையும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இங்கேயும் ஆங்காங்கே மழை தெரியுது. டெல்டாவுக்குள்ளும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக இருக்குது இன்றைக்கி. ஆனால் நாளைக்கு நல்ல மழை. ஏன்னா காற்று, தெற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மேற்கு காற்று வடமேற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால ஆந்திர பிரதேசம் நோக்கி இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் வேகம் இருக்கும். நாளையிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு 16ஆம் தேதியிலேருந்து, நாளை சொன்னதுலேருந்து தீவிரமடையும். நாளைக்கு தான் அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் கூட மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது ஃபோர்ஸாக பரவலாலாம் பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், ஆங்காங்கே தான் பெய்யும். நாளைக்கு மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் தென் மாவட்டங்கள் எல்லாமே இருக்கும் ஆங்காங்கே. மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் சிவகங்கை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கும் தெற்கும், கோயம்புத்தூர் வடக்கும் தெற்கும் இருக்கும். கணவாய் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இருக்கும் நாளைக்கு 15ஆம் தேதி. அதே போல் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை நாளைக்கே கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைய 18ஆம் தேதி 17, 18 17, 18 17 விட 18 வியாழக்கிழமை பரவலாகவே நல்ல மழை தெரியுது. வியாழக்கிழமை பரவலாகவே நல்ல மழை தெரியுது. வியாழன், வெள்ளி, சனி இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மழையே தெரியுது. ஆக வியாழன், வெள்ளி, சனி கொஞ்சம் பரவலான மழை பொழிவு இருக்குது. அதை நினைவில் கொள்ளணும். ஆந்திர எல்லையோர மற்றும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், டெல்டா, தென்கடலோரம், தென் உள்பகுதி பெரும்பாலான இடங்களுக்கு தெரியுது. நாளைய 17, 18, 19 17 விட 18, 19 கொஞ்சம் கூடுதலாகவே தெரியுது. பரப்பில் அதிகமாக தெரியுது. ஆனால் வெப்பசலன இடிமழை பொழிவு தான், ஒதுக்கி தான். ஆனால் இன்றைக்கு நாளைக்கே காட்டிலும், திங்கள் செவ்வாயை காட்டிலும் புதன் கொஞ்சம் கூடுதல். புதனை விட வியாழன், வெள்ளி கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது. இப்படி வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் தீவிரமடையும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இறுதி 10 நாள். அதற்கப்புறம் அடுத்த மாதத்துலேயும் முன் 10 நாள் நல்ல தீவிரமாக இருக்கும் ஜூலையில். பிறகு ஒரு 10 நாள் இடைவெளி கொடுத்தாலும் ஜூலை 20லேருந்து நல்ல தீவிரம் இருக்கும். ஜூலை இறுதி வலுவான மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட் முதல் 10 நாள் நல்ல வலுவு, 15 நாளே வலுவாக இருக்கலாம், அல்லது 10 நாள் வலுவாக இருக்கும். மீண்டும் ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு 15 நாள் நல்ல வலுவாக இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மிகவும் வலுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர் வெப்பத்துக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு. சூரியன் குத்துக்கதிர் வடக்கே ஜூன் 21ஆம் தேதி போனதுக்கப்புறம் தெற்கு நோக்கி திரும்பும். ஆகஸ்ட் 15, 16, 17 தமிழ்நாட்டில் நுழைஞ்சு செப்டம்பர் தமிழ்நாட்டை விட்டு தெற்க போய் செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும். இப்போ அந்த தேதியில் மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் வரதுனால வெப்பம் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் இல்லாத இருக்கக்கூடிய நாளில் மீண்டும் ஒரு பெரும் கோடை போல தெரியும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை ஒரு 5-6 நாள், சில நாள், அதாவது பெரும்பாலும் சேர்த்து தான் பெய்யும், இடைவெளி விட்டு தான் பெய்யும். அந்த இடைவெளி விடும் நாட்களில் ஒரு 5-6 நாள், சில மாதத்துக்கு 5-6 நாள், 10 நாள் அதிகபட்சமாக மீண்டும் ஒரு கோடை ஏப்ரல் மே வந்தது போல் கொஞ்சம் தெரியும். ஏன்னா ஒரு 15 நாள் நல்லா வலுத்து பெய்யும்னு சொன்னோம். மீண்டும் ஒரு 10 நாள் தீவிரம் குறையும் பொழுது, அப்போ சூரியன் குத்துக்கதிர் வரும் பொழுது வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும் வெப்பத்துக்கு பின் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் கர்நாடக அணைகளை நிரப்புவதற்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகஸ்ட் இறுதி மேட்டூருக்கு கூடுதல் நீர் வரும். ஆகஸ்ட் இறுதியிலிருந்து கடும் ஏறுமுகத்துக்கு போகும். உபரி நீர் திறக்கும் மழை கூட ஆகஸ்ட் இறுதியில் மழை இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் நிறைய இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் தாராளமான மழை இருக்குது. வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவும் இருக்குது. தென்மேற்கு பருவமழை இருக்குது. அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போல மழை. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே பலத்த மழை, சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவு எல்லாமே தரும். ஜனவரி 15 வரை மழை வாய்ப்பு இருக்கிறது. பெரிதாக இந்த வருடம் இடைவெளி இருக்காது. வடகிழக்கு பருவமழையில் நிறைய மழை தரும் நாட்கள் தான் இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.